வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். நான் தான் உங்கள் பிரின்சஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் 1 பார்த்தீங்கல்ல, எங்கள் பெரியப்பாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன், அதோட பார்ட் 2 தான். பார்ட் 1ல் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன், என்னென்ன நடந்துச்சு, யாரெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் பேசினாங்க, என்ன ஃபுட்டு அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்ட் 2ல் சீல இறங்கி ஃபுல் சீயும் நம்ம லுக் பண்ண போகிறோம். ஜாலியாக இருக்க போகுது. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம். இந்த வீடியோவை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா செம்ம ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கண்டென்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. அப்படியே இந்த போட்டை கீழ்கட்ட காட்டுங்க, எங்கே போய்க்கு தெரிஞ்சு பார்க்க அவங்கள. போயிட்டு அங்கே எண்ணெய் கல்லில் எண்ணெய் எடுக்கிறாங்களாங்க, அது வரையும் காட்டு வந்துடுவாங்க. கனிமொழி கண்டெய்னர் எனக்கும் பார்ட் 1 போட்டால் கொஞ்ச நாள்லேயே, அதாச்சும் 2 நாள்லேயே பார்ட் 2 போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. பட் என்ன ஆகிடுச்சுன்னா, அதுக்கெல்லாம் நாக்கில் ஒரு புண்ணு வந்துடுச்சு. அதனால் என்னால் சுத்தமாக பேச முடியல. 1 வீக்காகவே நான் ஃபுட்ஸுமே சுத்தமாக ஸ்பைசஸ் இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக பேச முடியல. அது நான் ஒன்று ஃபோனில் டைப் அடித்து காமிச்சிட்டு இருந்தேன், அப்படி இல்லைன்னா புரியாத பாஷையில் பேசிகிட்டு இருந்தேன். அதனால தான் எங்கள் ஃபேமிலிக்கே புரியாத போது உங்களுக்கு சுத்தமாக புரியாது அப்படின்றனால நான் 1 வீக்காக என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது. அதனால் இப்போ நல்லாவே பேச முடியுது. பட் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு புரியலைன்னா சாரி. ஸோ நான் சரியான ஒன்று, ஓரளவுக்கு சரியான ஒன்று உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வந்திருக்கேன். அதனால் இந்த மனசுக்காக வச்சு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சீயை பார்க்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருந்து அலை, அதுக்கப்புறம் அந்த கடல் தண்ணி திடீர்னு மேலே தெரிக்கிறது, போட்டில் போகிறதுலாம் செம ஜாலியாக இருந்தது. எப்படியோ இந்த வீடியோவில் நாங்கள் அங்கே பார்த்த அந்த அத்தனை விஷயமும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறோம். ஹலோ, நான் பேசுகிறேன். கையில் இறக்குறாங்க, மிஷின் தானே.
அஃப்கோர்ஸ் யாருக்கு தான் சீலாக போக பிடிக்காது. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சீலை வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த தண்ணியை திடீர்னு அந்த தண்ணியிலேருந்து ஒரு மீன் ஜம்ப் ஆகி போகும்போது ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. நீ சீலன்னு இல்லை, நார்மலாக தண்ணியில் ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் சம்பவம் நடந்துச்சு. அது என்னதுன்னு சொல்லி போக போக பார்க்கலாம். செம பெருசாக இருக்காது. இது எங்கன்னா வேங்க அதுதான் சத்தம் நம்பர் வந்துருக்க முடியும் அவங்களுக்கு. ஸோ சம்பவம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன விஷயந்தான். என்ன அப்படின்னா வந்து நாங்கள் போகிற டைரெக்ஷனில் தான் வந்து கரெக்டாக வந்து நேவி ஷிப் வரணும். நேவி ஷிப்போட ஸ்பீட்ஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பீடுக்கு போயிட்டோம் அப்படின்னா திடீர்னு ஸ்லோ பண்ணும்போது மொத்தமாக கவுந்துக்கோல, அதனால தான். ஸோ வந்து நாங்கள் போகிற வழிக்கு பின்னாடி அந்த நேவி ஷிப்போட ட்ராக்கில் தான் நாங்கள் ஆக்சுவலி போயிருந்தோம். அதனால் வந்து என்னென்னா வந்து லேபர் ஷிப்லேருந்து வந்து ஃபுல்லாக தள்ளிப்போங்கன்னு ரொம்ப நேரமாக ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தாங்க, தள்ளிப்போங்கன்ட்டு. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக தள்ளி போயிட்டோம். ஏன்னா நேவி ஷிப்பில் நிறைய வந்து குண்டுகள்லாம் இருக்கும்ல, அதனால தான். இந்த வீடியோலேயே நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறையவே வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக எங்களால் மொத்தமாக கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கணும்னா ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா வீடியோக்கு வந்தோமான்ற மாதிரி இருக்கும்ல, அதனால் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கோம். நேவி ஷிப் வரும்போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அது அவ்வளோ ஸ்பீடாக வரும்போது ஒரு ஹாரனோடு வந்து நம்மளுக்கு வந்து தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. க்ரூட் ஆயிலை பியூரிஃபை பண்ணி என்ன பண்ணுறது? நம்ம சமையல் இல்லையா? பெட்ரோல் டீசலு. இங்கேயே அதே முடிச்சுடுவாங்க, பியூரிஃபையாக இங்கேயே முடிச்சுடுவாங்களா?
நம்மளுக்கு தான் அவங்க ரூட்டு சொல்கிறாங்களாங்க. சொல்லியிருந்தால நேவி ஷிப்காக லேபர்ஸ் வந்து தள்ளிப்போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த லேபர் ஷிப் தான் அது. ஸோ பின்னாடி அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷிப்பு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேவி ஷிப். செம்ம பெருசு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு செம்ம ஸ்பீடாக வந்துச்சு. லிட்ரலி எவ்வளோ ஸ்பீடுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு ஸ்பீடு. நாங்கள் 2 இன்ச்சு நகரத்துக்குள்ளே அது 10 இன்ச்சு நகர்ந்து வந்துடுச்சு. அதனாலயே வந்து நாங்கள் டக்குன்னு ஓரமாக போயிட்டோம். ஃபங்க்ஷன் அன்றைக்குன்னு பார்த்தா செம்ம வெயில், சுத்தமாக இருக்க முடியல. 5 நிமிஷம் வெயில் இருந்தாலே நல்லா காஞ்சி கருவாடாக போயிடுற அளவுக்கு அப்படியே ஒரு வெயில் ஃபங்க்ஷன் அன்றைக்கி. எல்லாருமே வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பட் எங்களால் 5 மினிட்ஸ் தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே முடியல அப்படின்றனால கொஞ்சம் நேரம் வெளியே நின்றோம். அதுக்கப்புறம் உடனே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்து வியூஸ் பார்த்தோம். ஏன்னா உள்ளே வந்து வியூ நான் செம்மையாக தெரிஞ்சுது. உள்ளேக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் தெரியல. ஏன்னா அங்கே கட்டைகள் இருந்தது, அவ்வளோதான். இந்த வீடியோவை நீங்கள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களுமே அங்கே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். வெயில் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதை விட ஒரு விஷயம், கடலில் போகும்போது நல்லா ஃபுல் ஸ்பீடில் மழை வந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. பட் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணிங்க இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கண்டென்ட்ஸை விட உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னவாக இருந்தாலும் சரி, சேலஞ்ச், ப்ராங்க்கு, இல்லை வந்து டூரிசம், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இப்போ ஷார்ட்ஸ்லாம் நல்லா ரீச் கொடுக்குது. அதே போல் நீங்கள் வந்து வீடியோஸ்க்கும் ரீச் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில வீடியோஸ்லாம் 100s போகுது, பட் ஒரு சிலலாம் 50, 16 தான் போகுது. அதனால் எல்லாத்துக்கும் ரீச் கொடுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.